ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அகஸ்தியா. ஸோ இன்றைக்கி வந்து idioms பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஓகே, டாகா. ஓகே, இப்போ என்னென்னா டாக் வச்சே கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ஸ் பார்த்துருப்போம், ஃபிஷ் பார்த்துருப்போம், அது மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ இன்றைக்கி வந்து டாக் வச்சு பார்க்குறோம். ஓகே, அ டாக் இன் த மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மேனேஜருக்குள்ளே இருக்கக்கூடிய டாக் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் இருக்குது. பட் நம்ம ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அ பர்சன் who prevents others to have something which he himself can't use அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஒரு பர்சனுக்குள்ளே வந்து இருக்கும். a person who prevents என்னது? ப்ரிவெண்ட்னா தடுக்கிறது. ஓகேவா? others to have something which he himself can't use, அவரால் யூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தடுக்கிறாங்க. இப்போ வந்து எனக்குள்ள ஒரு விஷயம் வந்து என்னால் வந்து அது யூஸ் பண்ண முடியலை. ஓகேவா? ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு இது வந்து ஹிம்செல்ஃப் காண்ட் யூஸ், அதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து தடுக்கிறேன். ஓகேவா? சம்திங் அதர்ஸ் டு ஹாவ் சம்திங் விச் ஹி ஹிம்செல்ஃப் காண்ட் யூஸ். ஓகேவா? அதை வந்து தடுக்கிறாங்க. அதான் மீனிங். ஹிஸ் டாக் இன் த மேனேஜர் ஆட்டிடியூட் லெட் ஹிம் டு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஒரு அதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. இப்போ உங்களுக்கு இதுக்கு வந்து வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா அப்படியே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டாக் இன் த மேனேஜர்னா பர்சன் ஹூ ப்ரிவென்ட்ஸ் அதர்ஸ் டு ஹாவ் சம்திங் விச் ஹி ஹிம்செல்ஃப் காண்ட் யூஸ். அடுத்தது டாப் டாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாப் டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த ஆர்கனைசேஷன். எவ்வளோ பெரிய கையை டாப் டாக்னு சொல்லிட்டாங்க. ஹீ இஸ் அ டாப் டாக் இந்த ஆர்கனைசேஷன். அதாவது டாகை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். நம்ம டாகை ஒமிட் பண்ணிவிட்டு டாப்னா என்னது? ஒரு பெரிய தலைவர், ஹெட்டு, அவர் தான் என்னது? இப்போ சிஎம் வந்து ஒரு பெரிய ஹெட்டு, இப்போ நம்ம தொகுதிக்கு வந்து எம்எல்ஏ ஹெட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஹெட் இருப்பாங்க. ஒரு கம்பெனி எடுத்தோம்னா சிஇஓ, ஃபவுண்டர், அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான். ஸோ டாப் ஹெட் அப்படி டாப் ஹெட்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம டாகை வந்து எடுத்துக்கலாம். ஸோ an important person in the organization. Okay. போச்சா? ஓகே, ஒன் செகண்ட். அண்டர் டாக் அப்படின்னா என்ன? புவர் ஆர் அண்டர் ப்ரிவிலைஜ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்டர் ப்ரிவிலைஜ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன? பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் புவர் அப்படிங்கிறதுக்கும் அண்டர் ப்ரிவிலேஜ்னா பிற்படுத்தப்பட்டோர். ஓகே, அண்டர் டாக். டாப் டாக்னா ரொம்ப ஹையில் இருக்கிறவங்க, அண்டர் டாக் அப்படின்னா ரொம்ப கீழே இருக்கிறவங்க தான் மீனிங். த ஸ்கீம் ப்ரூவ் டு பி பெனிஃபிஷியல் டு த அண்டர் டாக். ஓகே, அந்த ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டர் டாக் ரொம்ப புவர் பீப்புளுக்கு வந்து அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது எவ்ரி டாக் ஹேஸ் இஸ் டே. ஓகேவா? எவ்ரி ஒன் கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அட் சம் டைம் ஆர் த அதர் இன் லைஃப். அதாவது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி நாய்க்கும் ஒரு காலம் இருக்காம்ப்பா. ஓகே, எவ்ரி டாக் ஹேஸ் இஸ் டே அப்படின்னாங்கிறது எவ்ரி ஒன் கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் சம் டைம் ஆர் அதர் இன் லைஃப். ஓகேவா? டோன்ட் வரி, ஹாவ் பேஷன்ஸ், எவ்ரி டாக் ஹேஸ் இஸ் டே. அதாவது என்னதை கவலைப்படாத, ரொம்ப பொறுமையாரு, உனக்குன்னு ஒரு காலம் வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணுறதுக்குன்னு ஒரு காலம் வரும். ஓகே, லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை. அதாவது என்னென்னா குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்து லெட் ஸ்லீப்பிங் டாக் லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாட் டு டாக் அபவுட் திங்ஸ் விச் கிரியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களோட பாஸ்ட்டில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் நடந்திருக்கும். ஓகே, இந்த காரணத்தினால தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து பற்றி பேசாதீங்க. இதனால தான் இந்த ப்ராப்ளம் நடந்துச்சு உங்கள் பாஸ்ட்லன்னு சொல்லி பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? டூ நாட் டு டாக் about things which created problems in the past. எந்த ஒரு விஷயம் வந்து அந்த ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சோ அதை பற்றி வந்து என்னது பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதான் லெட் ஸ்லீப்பிங் டாக் லைஸ். அதாவது அவ்வளோதான், விட்டுரு. அந்த டாக் வந்து என்னதுன்னா தூங்கட்டும், அதை பற்றியே பேசாத, தூங்குறது வந்து பேசாத அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம மற்றது ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துக்காமல் என்னது தூங்குதுன்னா அது அவ்வளோதான், அதை வந்து விட்டுறணும். திரும்ப அதை எழுப்பி எதுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறக்காண்டு தான். ஓகேவா? டாக் டயர்ட். ஓகே, டாக் மட்டுமா டயர்ட் ஆகும், நம்மளும் டயர்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் வெரி டயர்டுக்கு மீனிங் தான் என்னென்னா டாக் டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி வாஸ் டாக் டயர்ட் ஆஃப்டர் ஹெவி ஒர்க். அவர் வந்து ரொம்ப வெரி டயர்ட். ஓகேவா? ஹி வாஸ்ன்னு சொல்லிட்டு என் டாகை சொல்கிறாங்கலாம் யோசிக்கக்கூடாது. ஸோ ஹி வாஸ் வெரி டயர்ட் ஆஃப்டர் ஹெவி ஒர்க். ரொம்ப வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். அடுத்தது கோ டு த டாக்ஸ் டு பிகம் வர்ஸ் ஆர் டெட்டோரியேட் அப்படின்னா என்னென்னா ஓகே இதுக்கு மீனிங் வந்து சீரழியும். ஓகேவா? சீரழியும்.
எதுக்கு மீனிங், இதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ கோ டு த டாக்ஸ் அப்படின்னா ரொம்ப அந்த விஷயம் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இல்லை ரொம்ப சீரழியக்கூடிய அந்த இதுக்கு வந்து போகிறது தான் வந்துட்டு கோ டு த டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் ஹிஸ் எஃபர்ட்ஸ் வந்து வென் டு த டாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னது அதான் அவங்க எல்லா எஃபர்ட்டுமே வந்து சீரழிகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா கேட்டிருக்கவே மாட்டான். அப்போ வந்து டு பிகம் வேர்ஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து போயிடுது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ கோ டு த டாக்ஸ் அப்படின்னா அது ரொம்ப விஷயம், அந்த விஷயம் வந்து ரொம்ப பிகம் வேர்ஸ்ட்டாக வந்து மாறுற மாதிரி தான். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, லீட் அ டாக்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிசரபிள் லைஃப் அப்படின்னு. ஓகேவா? ஹீ வாஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத். ஓகே, இப்போ என்னது லீட் அ டாக்ஸ் லைஃப் அப்படிங்கிறது வந்து மிசரபிள் லைஃப், அதாவது ரொம்ப பரிதாபமாக ரொம்ப துயரமானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து மிசரபிள் லைஃப். ஹீ வாஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத். ஸோ அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப துயரமான ஒரு லைஃப்பை வந்து அவர் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து லீட் அ டாக்ஸ் லைஃப் அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்தது ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னென்னா அவ்வளோதான், அந்த டாகையும் கேட்டையும் கூட ஒமிட் பண்ணிக்கலாம். ரெய்னிங் அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக் அப்படிங்கிறது ரெய்னிங் ஹெவிலி ஆர் டவுன் போர்னால் என்னென்னா ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னா அர்த்தம் கிடையாது. ரொம்ப பெரும் மலையைத்தான் டவுன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மழை கீழே தானே விழுகுது அப்படின்னு கூட வச்சுக்கோ. ஒரு பெரிய மலை என்னது அதுதான் வந்து சொல்கிறது. ஹெவிலி ரொம்ப பேர் என்ன சொல்கிறது, ரொம்ப டங் ட்விஸ்ட் ஆகுது. ஓகே, ரொம்ப பெரிய மலை, அதுதான் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ரெய்னிங் ஹெவிலி ஆர் டவுன் போர். ஓகேவா? இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து சரியான மழைப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த மீனிங். ஓகே, அடுத்தது ஃபைட்டிங் லைக் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். கான்ஸ்டன்ட்லி ஃபைட்டிங். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம்னா அக்கா தங்கச்சியோ இல்லை அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே சண்டை போடும்ல, அதாவது லைக் வி ஆர் டாம் அண்ட் செரி. ஓகேவா? ஸோ டாம் அண்ட் செரியை வந்து நம்ம வந்து இங்கே என்னது டாகை தூக்கிட்டு நம்ம வந்துட்டு கேட் அண்ட் ரேட்ஸ்ன்னு கூட போட்டுக்கலாம். அதுதான் மீனிங். ஓகேவா? ஸோ ஃபைட்டிங் லைக் அ கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்லி ஃபைட்டிங். ஓகேவா? போத் த பிரதர்ஸ் ஆர் ஃபைட்டிங் லைக் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஓகே, பெட்டர் டு பி த ஹெட் ஆஃப் டாக் தேன் டெய்ல் ஆஃப் லைன். அதான் சொல்லுவாங்கல்ல, இது அப்படி தமிழாளுக்கு மாற்றணும் என்னென்னா சிங்கத்துக்கு வாழாக இருக்கிறதுக்கு பதிலாக நாய்க்கு தலையாக இருந்துட்டு போயிடலாம். அதாவது என்னென்னா அவ்வளோ பெரிய கம்பெனியில் போய் நம்ம ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறதுக்கு நார்மலாக ஒரு பொட்டி கடை போட்டு நம்ம ஒரு ஓனராக இருந்துட்டு போயிடலாம். ஸோ அதுதான் மீனிங் இங்கே. இட் இஸ் பெட்டர் டு பி தி ஹெட் ஆஃப் ஸ்மால் குரூப் அண்ட் நாட் த ஃபாலோவர் ஆஃப் அ பிக் குரூப். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம சொன்ன கதை தான். அவ்வளோ அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு நம்ம போய் எம்ப்ளாயாக ஒருத்தவங்கள்ட்ட கை நீட்டி வேலை பார்க்குறதுக்கு சொந்தமாக நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஆரம்பித்து அதில் ஒரு ஹெட்டாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி தி ஹெட் ஆஃப் அ டாக் தேன் டெய்ல் ஆஃப் லைன். ஆட்டிடியூட் மேட் ஹிம் அ லீடர். ஓகேவா? அடுத்தது இன் த டாக் ஹவுஸ். ஓகேவா? ஓகே, 1 செகண்ட். in trouble or to be in a situations where someone is upset or angry with you. ஓகேவா? ஸோ அது வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தோம் அப்படின்னா அதுக்கு கோவம் வரத்தானே செய்யும். அதுதான். இல்லாட்டா ஒரு ட்ரபிள் சுச்சுவேஷன், அதுக்குன்னே ஒரு குட்டி வீடு தான் கட்டியிருப்பாங்க. அது இருக்கிறப்ப அதுக்குள்ளே நம்மளும் போனோன்னா ஒரு ட்ரபிள் தான். நம்ம வீட்டு நாய்னா ஓகே, பக்கத்து வீட்டில் போய் நம்ம இருந்தோம்னா ஒரு ட்ரபிள் சுச்சுவேஷன் வரும் இல்லையா? ஸோ அதுதான். he will be in the dog house if he comes late again this week. ஓகேவா? ஸோ லேட்டாக வந்தாலும் அவ்வளோதான், அந்த ஒரு ட்ரபிள் கோவப்படுவோம் இல்லையா? அது மாதிரி தான். ஓகேவா? in trouble or to be in a situation where someone is upset or angry with you. நம்ம மேலே வந்து கோவப்படுவாங்க இல்லையா? ஓகே, லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து என்ன செய்வாங்கன்னா கோவப்படுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்பிள் வச்சு பார்க்கலாமா? ஓகே, ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அவர் பேர் என்ன, ஸ்ரீகாந்த், ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அப்படின்னு சாங் வரும்ல, அது மாதிரி தான். அதாவது ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ அப்படின்னா சம் ஒன் வெரி டியர் ஆர் ஃபேவரட். அவங்க வந்து ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். மை டாட்டர்ஸ் ஆர் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னா என்னென்னா என்னது, டாட்டர் தான் அவங்களுக்கு, அவங்க பொண்ணு தான் அவங்களுக்கு ரொம்ப பாசமான ஒரு இது, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ அப்படிங்கிறது அதுதான் மீனிங். அடுத்தது வந்து ஆப்பிள் பை ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிளில் கொண்டு போகிற பை வந்து ஆர்டராக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, பட் அதுதான் மீனிங். சம்திங் அரேஞ்ச்டு இன் அ பர்ஃபெக்ட் அண்ட் ஆர்டர்லி மேனர். ஓகேவா? சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் அண்ட் ஆர்டராக இருக்கணும். இந்த பொருள் வந்து வீட்டில்
இடத்துல எடுத்தோம்னா அந்த பொருள் வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டரில் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் சம்திங் அரேஞ்ச் இன் அ பர்ஃபெக்ட் அண்ட் ஆர்டர்லி மேனர். த ஹவுஸ் வாஸ் இன் ஆப்பிள் பை ஆர்டர் அப்படின்னா என்ன, ஆப்பிள் பைக்குள்ளே வந்து அந்த ஹவுஸ் இருக்கானா கிடையாது. அந்த வீடு வந்து எப்பவுமே பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஆர்டர்லி மேனர், பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்ட், அதாவது காஸ் ஆஃப் ப்ராப்ளம் ஆர் டிஸ்பியூட், அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லாட்டா என்னென்னா தகராறு. ஸோ டிஸ்பியூட் அப்படிங்கிறது என்னென்னா தகராறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இப்போ கீழே எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா த ப்ராப்பர்ட்டி வாஸ் த ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்ட் அமாங் த பிரதர்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சொத்து தகராறு வரும் இல்லையா. ஸோ அதுதான் டிஸ்பியூட் அப்படிங்கிறது தகராறு. இப்போ இட பிரச்சனை வருது அப்படின்னா அந்த அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மாதிரி வந்துடும். ஸோ டு காஸ் ப்ராப்ளம் ஆர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்டுக்கு அதுதான் மீனிங், தகராறு வந்து ஏற்படுறதுக்கு. அடுத்தது கம்பேரிங் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்ச், அதாவது ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான். பட் ரெண்டுமே வந்து சேம் கேட்டகரி தான். இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கேட்டகரி தான். பட் ஆப்பிள்ங்கிறது வேறு, ஆரஞ்சுங்கிற வேறு. எனது ஆப்பிள் வந்து கடிச்சாதான் ஜூஸ் வரும், ஆனால் ஆரஞ்சு அப்படி புழிஞ்சாலே ஜூஸ் வரும். இது கேவலமாக தான் இருக்குது. ஓகே, கம்பேரிங் டூ திங்ஸ் விச் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட், அது வேறு ஜான இது வேறு இது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. மை ஜாப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் yours. இட்ஸ் லைக் கம்பேரிங் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்ச். உன் வேலை வேறு, ஏன் வேலை. மேபி அவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இவங்க வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அவங்க வந்து ஒரு எஸ்எஸ்சியோட எம்ப்ளாயியாக இருக்கலாம், இவங்க வந்துட்டு பார்த்தோம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். அப்போ அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு இது வந்து உன்னோட ஜாப் வேறு, என்னோட ஜாப் வேறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா கம்பேரிங் லைக் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பேட் ஆப்பிள். ஓகேவா. ஸோ இந்த பேட் ஆப்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அ பர்சன் ஆர் திங்ஸ் விச் ஹேஸ் அ நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் த அதர்ஸ். ஓகேவா. அதாவது இன்னொருத்தர் மேலே வந்து ஒரு நெகட்டிவ் தப்பான ஒரு எண்ணம், அந்த இம்பேக்ட் வந்து வருது இல்லையா. ஸோ அதுதான் வந்து பேட் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வி ஷுட் நாட் கண்டெம் த ஹோல் சிஸ்டம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் பேட் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா கான்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா கண்டனம் தெரிவிக்கிறது, தண்டனை. ஒரு குற்றவாளி இருந்தால் உடனே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வி ஷுட் நாட், அவங்களுக்கு என்னது, அவங்க வந்து தண்டிக்க முடியாது. ஏன் அப்படின்னா த ஹோல் சிஸ்டம் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் பேட் ஆப்பிள். அதாவது இப்போ ஒரு ஹோல் கிளாஸில் வந்து ஒருத்தர் வந்து தப்பு பண்ணனால மொத்த கிளாஸையும் வந்து குறை சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் மொத்த கிளாஸையும் தான் குறை சொல்லுவாங்க. என்னது ஐ ஹாவ் என்னது ஏதோ சொல்லுவாங்களே ஒரு டைலாக், இந்த கிளாஸை வந்து என்னது இருக்கிறதுலே worst பேட்ச் ஐ ஹாவ் எவர் சீன் இன் மை ஹிஸ்ட்ரி ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளாப்லா சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் இது சொல்கிறது. பேட் ஆப்பிள்னா அவ்வளோதான், ஒரு பேட் இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக் பார்த்துட்டோம், ஆப்பிள் பார்த்துட்டோம், ஃபிஷ் பார்த்துட்டோம், ஹார்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா wolf. ஓகே, டு கீப் த wolf அ பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஃபைட் அகைன்ஸ்ட் எனி டிஃபிகல்ட்டி ஆர் டேஞ்சர். ஓகே, அதாவது என்னென்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கூட நம்ம எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதா டு கீப் த wolf அ பே அப்படின்னு சொல்கிறாங்க. பே அப்படிங்கிறது இந்த நம்ம ஜியாகிரஃபிலாம் படிச்சிருப்போம் இல்லையா, இந்த வளைகுடா விரிகுடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து இந்த பேக்கு மீனிங். ஓகேவா. ஓகே, ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் he took up the business to keep the wolf at bay. ஓகே, அதாவது என்னென்னா அந்த என்ன ஒரு டிஃபிகல்ட்டி, எந்த ஒரு டேஞ்சராக இருந்தாலும் அவங்க என்னது அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடுறாரு அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஸோ டு ஃபைட் அகைன்ஸ்ட் டிஃபிகல்ட்டி ஆர் என்னது டேஞ்சர். ஓகேவா. டு கீப் அ wolf அ பே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டு கீப் த wolf ஃப்ரம் த டோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா டோரில் இருந்து அந்த wolf-ஐ வந்து கீப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டு அவாய்ட் ஹங்கர் ஆர் பாவர்ட்டி. அந்த என்னது சொல்கிறது, நம்ம பாவர்ட்டின்னு என்ன சொல்லுவோம், ரொம்ப வறுமை. ஹங்கர்னால் ரொம்ப பசிக்கு. அதுக்காண்டி என்ன செய்கிறாங்கன்னா டெய்லி வந்து டே அண்ட் நைட் வந்து ஹி ஒர்க்ட் டே அண்ட் நைட் டு கீப் த wolf ஃப்ரம் த டோர். அப்படின்னா என்னென்னா ரொம்ப வந்து அந்த பசிக்காண்டி அவங்க வந்து டே அண்ட் நைட் வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாருமே அந்த நான் ஒரு ஜாயின் வயிற்றுக்காண்டி தான் என்ன போராடுறோம், சாப்பிட்றதுக்காண்டி தான் என்னது இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான். ஸோ டு அவாய்ட் ஹங்கர் ஆர் பாவர்ட்டி. ஓகேவா. டு கீப் த wolf ஃப்ரம் த டோர் அப்படின்னு வச்சுக்கலாட்டா அந்த wolf-க்கு வந்து என்னென்னா அதுக்கு பசிக்கும் இல்லை, பாவம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா டோர் கிட்ட போய் சாப்பாடு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது த்ரோ டு த wolves, அதாவது சாப்பாடு வைக்கிறோம், ஆனால் அடுத்தது பாருங்களேன் த்ரோ டு த wolves அப்படிங்கிறது என்னென்னா டு புட் சம் ஒன் இன் டேஞ்சர். ஓகேவா. அதாவது ஒரு நாய்க்கு வேணால் வெளியில் போய் நம்ம வைக்கலாம், பட் wolf-க்கு போய் வச்சோம் அப்படின்னா அது டேஞ்சர் தான். திடீர்னு வந்து அந்த ஓனாய் வந்து நம்ம மேலே வந்து பாஞ்சிருச்சுன்னா. ஸோ அதுதான் டு புட் சம் ஒன் இன் என்னது டேஞ்சர். ஹிஸ் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்ரேட் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், தோழர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டா துணைவி, துணைவன், அந்த மாதிரி மீனிங் எல்லாமே இந்த ஹிஸ் காம்ரேட்ஸ் வரும்.
த்ரூ ஹிம் டு த wolves. அதாவது என்னென்னா அந்த ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம். அவனோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனை வந்துட்டு ஒரு ஒரு டேஞ்சர் இடத்துக்கு டு புட் சம் ஒன் இன் டேஞ்சர் சுச்சுவேஷனுக்கு வந்து என்ன செஞ்சிடுவான்னா தள்ளப்படுறான். ஓகேவா? அதுதான் த்ரூ டு த wolves. இப்போ ஓனாயிட்டு ஏதாவது தூக்கி வீசுகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அ wolf in the sheep's clothing. அந்த wolf வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷீப்ஸோட கிளாத்ல இருக்காம்ப்பா. ஓகே, என்ன அப்படின்னா a person who pretends to be innocent but actually a dangerous or hidden enemy. அதாவது பார்க்குறதுக்கு வந்து அமுக்குனி மாதிரி இருந்தாலும் எல்லா செட்டையும் இவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் a person who pretends to be innocent. அப்படின்னா ரொம்ப எதுவுமே தெரியாமல் ரொம்ப இன்னசென்ட் வெகுளித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. beware of fair weather friends, they are like a wolf in sheep's clothing. ஓகேவா? அதுதான் அந்த மீனிங் தான். இதை பார்க்குறதுக்கு இப்படி இருப்பான், ஆனால் பண்ணுற எல்லா வேலையும் வந்து அவனாக தான் இருப்பான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா wolf down அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஈட் greedily ஆர் கல்ப், அதாவது ரொம்ப கல்ப்பாக சாப்பிடுவோம் சொல்லணும், அப்படி விழுங்குறது, மொத்தமாக கல்ப்பாக எடுத்து என்னது உள்ளே விடுறது. greedily அப்படிங்கிறது ரொம்ப பேராசை அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ he wolfed down the food as he was in hunger. ரொம்ப பசியோடு இருந்து அப்படியே கல்ப்பாக வந்து அந்த வேகமாக வந்து சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க wolf down. இப்போ வந்து wolf வந்து டவுன்னா கீழே குனிஞ்சு சாப்பிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது a lone wolf அப்படிங்கிறது என்னென்னா a person who loves to be alone or reserved. அதாவது ரிசர்வ் டைப். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து இடியமில் பார்த்துருப்போம். a man of few words அப்படின்னா ரொம்ப ரிசர்வ் டைப், ரொம்ப வந்து பேச மாட்டாங்க, பட் கரெக்டான வேலையை வந்து பண்ணிடுவாங்க. ஐ மீன் கரெக்டாக வேலையை வந்து பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ வந்து லோன் wolf அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து தனிமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தோம்னா எனக்கு தனியாக அடிக்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு தனியாக இருக்க ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரிலாம் போடுவாங்களா, அது மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரிசர்வ் டைப். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து தனியாக இருக்கிறதுக்கே ரொம்ப விரும்புவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ லோன் wolf அப்படிங்கிறது வந்து தனியாக இருக்கிறது வந்து ரொம்ப விரும்புறது. அண்ட் ரிசர்வ் டைப், அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது டு cry wolf அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் அலாம் டு கால் ஆர் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் வென் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். அதை பார்த்தோம் அப்படின்னா சும்மா வந்து தேவையில்லாமல் கூப்பிடுறது. அப்புறம் வந்துட்டு உதவியே வந்து தேவைப்பட்டிருக்காது, பட் எனக்கு தேவைப்படும்னு சொல்லி சும்மா பொய்யா கூப்பிடுவாங்க. அது தேவைப்படாத அப்போ வந்து சும்மா ஹெல்ப்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுதான் வந்து cry wolf அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஊழையிடுறது வந்து பார்க்குறக்கு அப்படி யாரோ அழுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து பார்த்தோம்னா சும்மா அது வந்து கத்தும். அப்போ அது வந்து ஒரு பொய் தானே, சும்மா தேவையில்லாமல் வந்து ஒரு உதவியே வந்து இல்லை, பட் சும்மா வந்து அதை கூப்பிடுற மாதிரி. ஓகேவா? ஓகே, டு ஃபால்ஸ் அலாம், அதாவது சும்மா கூப்பிடுறது. டு கால் ஆர் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் when it is not required. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து இடியம்ஸ் பாட்டு. நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலர்ஸ் கலர்ஸ் வச்சு, இப்போ நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க ரெட்டுன்னு இருக்குல்ல, ஸோ அது மாதிரி ஒரு கலர்ஸ் வச்சு நம்ம இடியம்ஸ் வந்து பார்க்கலாம். பாய்.